Okay, Swami, you can start prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மனநிலையை அகற்ற வரும் அணியே மெய்மை தருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு திருவடி பெருமை, அதில் 1-1-3-5வது பாடல். திருவடி பெருமைனால அந்த உலகத்தின் பெருமை பற்றி சொல்வது. எப்படி பூமியில ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்குமோ, அதுபோல வான்வெளியில இருக்கக்கூடிய வெளிகளுக்கெல்லாம் பெருமைகள் இருக்கின்றது. அது தனித்தனியாக உள்ள வெளிகளுக்கும் தனித்தனி திறமைகள், தனித்தனி ஞானங்கள், தனித்தனி ஆற்றல்கள் எல்லாமே உண்டு. இப்ப வள்ளல் பெருமான் அடைந்த உலகம் பெருவெளி. எல்லா வெளிகளையும் கடந்திருக்கின்ற ஒரு பெருவெளி. இததான் செப்பாத மேல்நிலை என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு. யாரும் இதுவரை ஏறாத நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அந்த உலகத்தை அந்த உலகத்து வாசியாக ஆனதுனால தான் அந்த உலகத்தின் பெருமைகள் எல்லாம் இந்த திருவடி பெருமை 45 பாடல்கள்ல அவர் கொடுத்திருக்கிறார். இந்த திருவடி பெருமையில நம்ம அதனுடைய மொத்தம் 45 பாடல்கள் இருக்கும். இந்த உலகத்தின் பெருமை சிறப்புகள்லாம் தெரிந்து கொள்ளலாம். பல விண்வெளி ரகசியங்கள் எல்லாம் அதை இந்த பாடல்களுக்குள்ள நம்ம ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இந்த சக்தியை பற்றியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல்களையும் சக்திகளை பற்றி சொல்றாரு. ஏன்னா நம்ம வாழ்ற பூமியை சூழ்ந்து ஊடுருவியும் பல சக்திகள் எல்லாம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு புலப்படாது இது. அந்த வகையில தான் சக்தியை பற்றி இந்த பாடல்களையும் என்ன சொல்றாருன்னா, வன்கலப்பில் சந்தி செய்யும் சக்தியுளே ஒருமை வயங்கொலி மா சக்தி அதனுள் ஒரு காரணமாம் விண் கரண சக்தி அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி அதன் மெய்மை வடிவான எண் குணமான சக்தி இந்த சக்திதனைக்குள்ளே இரையாகி அதுவதுவாய் இலங்கி நடம் புரியும் தன் கருணை திருவடியின் பெருமை அறிவறிதேல் சாமி திரு மேனியின் சீர் சாற்றுவதென் தோழி. தற்பெரும் ஜோதியினுடைய பெருமை, அதனுடைய ஆற்றல், அறிவு திறன் இதெல்லாம் சொல்வதற்கு யார் இருக்கிறாங்க? அதை அறிந்து கொள்வதற்கு யார் இருக்கிறாங்க? நம்மளுடைய அறிவு இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முடியாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட இதெல்லாம் அறிந்து கொள்வது முடியாது. இதுவரையில யாரும் அறிந்து கொண்டதும் இல்லை. வள்ளலார் சொல்லுகின்ற அந்த சக்தியின் பெருமை இருக்குது. பராபர சக்தியைக்குள்ளே ஒரு சக்தியாக நடம் புரிந்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வெளிக்குள்ளேயும் இந்த சக்தி ஊடுருவி உள்ளுக்கு கலந்து கலவாமல் இறங்குகின்ற இந்த சக்தியின் பெருமை யார் சொல்ல முடியும்? யார் அறிந்து கொள்ள முடியும்? 12 அறிவு இயங்கினால் ஒழிய இந்த சக்தியின் திருவிளையாடலை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் வன்கலப்பை சந்தி செய்யும் சக்தியுள்ளனர். சந்தினாலே கலப்பு. சந்தி என்பதற்கு பார்டர்னு கூட ஒரு பொருள் இருக்கு. பார்டர் நிலையில பல சக்திகள் எல்லாம் கலப்பதற்கு சந்தி என்று ஒரு பெயர் உண்டு. சங்கமம் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி சந்தி செய்யும் சக்தியுள்ளே ஒருமை வயங்கொலி மா சக்தி.
இந்த சக்திகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்திக்குள்ள ஒரு காரணமான அந்த சக்தி இயங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்ற ஒரு கரண சக்தி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கரண சக்தியாக அது. அதனுள் தலைமையாக விளங்கும் ஒரு குரு சக்தி அப்படி இந்த சக்திகளை பிரித்து சொல்றாரு பாருங்க. கரண சக்தி ஒண்ணு, குரு சக்தி ஒண்ணு. அந்த குரு சக்தி அதன் மெய்மை வடிவான எண்குணமாம். எண்குணம்னா 8 குணங்கள் தாங்கி இருக்கின்ற சக்தி. அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்திகளுக்குள்ளே இறையாகி அப்ப முன்பு சொன்னது அது மூல இறை அல்ல. இந்த சக்திக்குள்ளலாம் ஒரு சக்தியாக இறையாகின்னு சொல்றாரு. இறைவனாக அது அதுவாய். அது அதுவாய்னா அது அது இயங்குவதற்கு நடம் புரியும் தன் கருணை திருவடி. அந்த சக்திகளெல்லாம் இயங்குவதற்கு ஒரு சக்தியாக இருந்து, இறையாகி இருந்து, அதுக்குள்ள ஒரு நடம் புரியும் ஒரு கருணை திருவடியின் பெருமை அறிவரிதேல் சொல்றாரு. அப்ப பல சக்திகள் இருக்குது. அந்த சக்திக்குள்ள எல்லாம் ஒரு நடம் புரிகின்ற ஒரு சக்தி இருக்கின்றது. அதுதான் அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு மாபெரும் சக்தி அது. அந்த திருவடியின் சாமி, அந்த திருவடியின் பெருமையை அறிவின்றி அதை சொல்ல முடியாது. அறிவு வேணும். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து அவர் விரும்பினார். இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்கிறதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள விரும்புனேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அண்டப் பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே, ஆசைப்பட்டது அறிந்து தரித்தாய் அறிவைத் தூண்டியேன்னாரு. அப்ப அந்த அறிவு வந்து தூண்டப்படணும். இது மூலாதாரத்துல உள்ள அறிவு வந்து சாத்தியப்படாது. மூலாதாரத்தில் உள்ள அறிவை வந்து நம்ம தூண்டி மூலக்கலனை எழுப்புனா 10 அறிவு இல்லையா? அந்த 10 அறிவுக்கு வந்து பராபரை உலகம் வரைக்கும் தான் தெரியும். அதற்கப்பால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து, காரணமாக இருந்து இயங்குகின்ற இந்த அருட்பெருஞ்சோதி என்ற சக்தியை வந்து தெரிந்து கொள்வதற்கு இன்னும் மேலான, கூடுதலான அறிவு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. அந்த அறிவு வந்து இறைவன் கொடுத்தால் தான் முடியுமே ஒழிய, வேற எந்த வகையிலும் நீங்கள் பெற முடியாது அத. வேற எங்கேயும் போய் படித்தோ, அதை பெறுவதற்கு இப்ப சித்தர்கள் செய்த யோகத்தையோ செஞ்சு நம்ம வந்து அந்த அறிவை பெறுவதற்கு சாத்தியமே கிடையாது. அததான் எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்துவதற்கு அரிதாம் தெய்வம்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு வந்து ஒரே வழி வந்து ஜீவகாருண்யம் தான். உயிர் கருணை உள்ளவங்களுக்கு தான் இந்த 12 அறிவு இறைவன் கொடுக்க இருக்கிறாரு. வேற வேற தவம் செய்றவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல். இந்த ஜீவகாருண்யம் இருந்தா தான் இந்த 12வது அறிவை இறைவனுகிட்ட இருந்து நம்ம பெற முடியும். ஆக வள்ளலாருக்கு இறைவன் வந்து இந்த இந்த 12 அறிவை தூண்டினதாக சொல்லப்படுது. மெய்யருள் விளக்குல வந்து இருக்கும். அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே, ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவைத் தூண்டியனர். பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே, பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே. இது வந்து முக்கியமான ஒரு பாடலாக 1781வது பாடல்ல வந்து இது இருக்கும். அதனால இந்த அறிவு அரிதேல் சொன்னாரு. அறிவதற்கு ரொம்ப முடியாது, சாத்தியம் இல்ல அப்படின்ற பொருள். ஆக பூமியை சூழ்ந்து பல கோடி வகையான சக்திகள் இருக்கு. அந்த சக்திகளுக்கெல்லாம் பல வகையான சக்திகள் இருக்கு. அந்த சக்திகளை எல்லாம் நடத்துகின்ற, சக்தி கொடுத்து இயக்குகின்ற ஒரு சக்தி தான் அருட்பெரும் ஜோதி என்ற தாய் அப்படின்னு சொல்றது. அடுத்த பாடல்ல பெரியர் என புகழ்கின்ற பூத வகை எல்லாம் மண் பெருசு இல்லையா? மண்ணை விட தண்ணி பெருசு இல்லையா? தண்ணியை விட நெருப்பு பெருசு இல்லையா? நெருப்பை விட காற்று பெருசு இல்லையா? காற்றை விட வெளி பெருசு இல்லையா? இப்படி நமக்கு தெரிஞ்ச பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதம் தான் இந்த பூமியை பொறுத்தவரைக்கும் பெருசு. ஆனால் இதை விட பெருசுலாம் இருக்குதுல்ல. பெரியர் என புகழ்கின்ற பூத வகையெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் பேசுகின்ற பகுதியிலே வீசுகின்ற சிறுமை. இதெல்லாம் ஒரு சின்ன பவர் தான். சின்ன ஒரு சக்திகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அருட்பெருஞ்சோதியோட கம்பேர் பண்ணும்போது, பஞ்சபூதங்கள்லாம் ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்றாரு. சிறுமைன்னா சிறுசு. உரிய பெரும் பகுதியும் அப்பகுதி முதல் குடிலை உளம் கொள் பறை முதல் சக்தி யோகம் எல்லாம்
குடிலை என்று சொன்னால் குண்டலியை குறிக்கும். குண்டலி சக்திகளை குறிக்கும். உளங்கொள் பறை, பறை உலகம். அப்புறம் பரம்பரம் இருக்குது, பராபரை இருக்கு. பறை முதல் சக்தி யோகம் எல்லாம். யோகம் எல்லாம்னா எல்லா வகையான யோகங்களும் ஒப்பீடு செய்யும்போது, பொதுவில் துரிய நடம் புரிகின்ற சோதி மலர் தாளில், பொதுவில் துரிய நடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பொது அப்படின்னு தெரியணும். ஏன்னா பொதுவுல வந்து 2 இருக்குது என்பது நான் பலமுறை சொல்லி வரேன். பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல கூட படிப்பீங்க. அந்த புதுசு என்று சொல்லக்கூடியதுதான் சன்மார்க்கம். பழசு என்பது சமயம் அல்லது மதம், சித்தாந்தம் அதுக்கு உட்பட்டது. பொதுவில் திருநடம் புரிகின்ற சோதி மலர்த்தாளில் அந்த ஜோதியோடைய மலர் மலர் ஜோதியோடு ஒப்பீடு செய்யும்போது தோன்றியதோர் சிற்றசைவால் தோன்றுகின்றது என்றார். சிற்றசைவு தான் சொல்றது. வெறும் அசைவு இல்ல. அதான் அத வந்து சிறுநடம் அப்படின்னு சொல்லுவார். இதுபோல இன்னொரு சில பகுதிகளிலும் வள்ளல் பெருமான் வந்து இந்த பராபரை, பறை மற்றதெல்லாம் வந்து எவ்வளோ சிறுசு அப்படின்றதுக்கு வந்து 718வது பாடல், 719வது பாடல், 720வது பாடல். அதுவும் திருவடி நிலை என்ற ஒரு இதுல வந்து அதுல வந்து துகள் என்று சொல்லியிருப்பாரு. அப்ப துகள் என்று சொல்லும்போது அதெல்லாம் மிக மிக சிறிய ஒரு பகுதியாக ஒப்பீடு செய்யும்போது பார்க்க முடிகின்றது. அதான் துரிய நடம் புரிகின்ற சோதி மலர் தாளில் தோன்றியதோர் சிற்றசைவால் தோன்றுகிறது. அதனாலதான் இத வந்து பெருநடம் அப்படின்னு சொல்லுவாரு. பெருநிலை, பெரும்வாழ்வு, பெருங்கருணை எல்லாம் பெருசு. பெருசோட இத ஒப்பிடும்போது ரொம்ப சிறுசு. அதனாலதான் சிற்றசைவு தான் இந்த பராபரை உலகம் வரைக்கும் உள்ள மற்ற மற்ற உலகங்கள் எல்லாம். தோன்றுகின்றது என்றால் அறியப் பெரும் பொருளாக நடிக்கின்ற தலைவர் அவர் பெருமை, அருட்பெருமை எண்ணளவோ அறியாய் என் தோழி. எண்ணளவோ எனக்கு நான் மட்டும் சொல்ல முடியுமா? அறிவில்லாம சொல்ல முடியுமா இதை? அப்படின்னு கூட என் அருட்பெருமை எண்ணளவோ அறியாய் என் தோழின்றார். அதான் இந்த ரகசியத்தை வந்து இப்படி தெய்வங்களுக்கெல்லாம் அறியப்படாத ஒரு தெய்வத்தை வள்ளல் பெருமான் தான் முதல்ல கண்டார். அதுதான் அருட்ஜோதி நிலையில கூட அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்னு பாடுவார். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று குறிப்பிடுவார். இதை நம்மலாம் வந்து புரிஞ்சு கொள்ளணும். தனித்துவமான ஒரு தெய்வ நிலையை 19ஆம் நூற்றாண்டுல தான் உலகோர் அறியணுன்றது விதி. இத நம்ம பழமையே பிடிச்சுக்கிட்டு இருந்தாக்க என்ன பண்றது? புதுமைக்கு நீங்கள் வரணும். பிறவியை ஒழிக்கணும் அல்லது ஆன்மீகத்துல நம்ம முன்னேறணும், படி ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பாக சன்மார்க்கம் தான் நம்ம பற்றிக் கொள்ளணும். அதுதான் "ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர்ன்னு." என்ன பண்றது? இறைவன் எல்லா உலகத்தையும் பொய்யா படைச்சு வச்சிருக்கான். அவன புடிச்சு என்ன நம்ம கோர்ட்லயா, ஹைகோர்ட்லயா ஏத்த முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. புரிந்து கொள்ளவும் அவன் படைச்சது எல்லாம் பொய்யின்னா, சரி மெய்ய தேடி போகணும். அவ்வளோதான் சொல்ல முடியுமே ஒழிய, நம்ப வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பொய்ய படைச்சு வச்சிருந்தா நமக்கு என்ன செய்ய முடியும்? துரியான்ல ஏன்டா முள்ள வச்சிருக்கன்னா அவன்ட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? ஒண்ணும் கரைக்க முடியாது. நம்ப வந்து இத புரிந்துகிட்டு, உலக நடப்பை புரிந்துகிட்டு, அது போட்டு இயக்கிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்குது. நம்ப உய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உய்யணும்னு ஆசைப்பட்டா, இறைவன் வகுத்த வழியில நம்ம போவதற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும். அதுதான் வந்து அறிவுடைமையாக நான் பார்க்கிறேன். இல்லன்னா நம்ம வந்து பின்தங்கிருவோம். ஆன்மீகத்துல நம்ம பின்தங்கி விடுவோம். இப்ப உலகியல் படிப்புல பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வகை புதிய புதிய படிப்புகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இல்லையா? அப்ப அந்த பிள்ளைங்கலாம் அந்த புதிய படிப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே போகணும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு இன்னும் என்ன மாரியான அறிவுத்திறன் நமக்கு வேணும்? அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லன்னா எல்லாம் மிஷின் செஞ்சுட்டு போயிரும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைய நம்ப இன்னைக்கு உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்குது. அதனால இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாத ஒன்று. "என் அளவோ" அப்படின்றாரு.
என்னால சொல்ல முடியுமா அதெல்லாம் அப்படின்றாரு. அவரு தான் சொல்றாரு. ஆனா அறிவு இல்லாம சொல்ல முடியாது இல்லையா? அதனால எண்ணளவோ அறியாய் என் தோழி. அடுத்த பாடல்ல சொல்றாரு. இந்த துரிய நடம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு நடம். திருவனுடைய சாஃப்ட்வேர் அதெல்லாம். கண்ணுக்கே தெரியாத நுண்பொருள் இயங்கினால் தான் நம்ம அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். அந்த தெய்வ லோகத்தை எல்லாம் அடைய முடியும். அடுத்த பாடல் 1:1:3:7ல பொன் வண்ண பூத முதல் தன்மை உண்மை. பொன் வண்ண பூத முதல் தன்மை உண்மை அகத்தே. பொற்புறமா கரு விளக்கம் பொருந்தும் வெண்மை செம்மை தன் வண்ண பசுமையோடு கருமை கலப்பாகும். இப்ப கலர பத்தி சொல்றாரு. இப்ப நம்ம உலகத்துல பார்த்தா எல்லாம் பச்சையா இருக்கு இல்லையா? இந்த பூமியில பலர் கலர்கள எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாரி இயற்கையிலேயே பொன் வண்ணம் இருக்குது. பொன் எப்படி பொன் வண்ணமா ஜொலிக்குமோ, அதுபோல பொன் வண்ணப் பூத முதல் தன்மை உண்மை அகத்தேனர். பொன்னொளி பூத்தது பூத்தது பொன்னொளி என் உள்ளம் கமலம் சொல்றாரு. பொழுது விடிந்தது பூத்தது பொன்னொளி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல பொன்னொளி கூட பூக்க முடியும். மலர முடியும். உருவாக முடியும். இப்ப எல்லாம் இருளாகத்தான் இருக்கும் அது. அது பூத முதல் தன்மை உண்மை அப்படின்னாரு. அந்தந்த பஞ்சபூதங்கள் மனதில எப்படி புறத்துல பஞ்சபூதங்கள் இருக்கோ, அந்த மாரி அகத்திலேயும் மண், தண்ணீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் மனதிலயும் இருக்குது. அந்த 5 இத சூட்சும பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. ஸ்தூல பஞ்சாட்சரம் நமசிவாயம், சூட்சுமம் சிவய நமன்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் பூத வகைகள். அதன் உண்மை, அதனுடைய தன்மை உண்மை. ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் தன்மைகள் இருக்கு. இறைவனுக்கும் ஒரு தன்மை இருக்கு. தன்மை காண்பரியதுன்னுவாரு. இறைவனுடைய தன்மை காண முடியாது, அறிய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அகத்தே பொற்புறமா அகத்தே அகம் பொற்புறம்ன்றார். பொன்னா பொன்னுலகம். இது அனக மார்க்கம் சொல்றது. அப்ப உள்ளுக்குள்ளேயே நம்ம கடந்து போறது. அகத்தே பொற்புறமா கரு விளக்கம். கரு விளக்கம்னாக்க கருவை பற்றி தெரிகின்ற கருவையெல்லாம் கருமுதற் கருவாய் கருவெல்லாம் காட்டுமோர் கருவாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். கரு விளக்கம் பொருந்த வெண்மை செம்மை. இந்த கருவுல வெண்மை செம்மை தன் வண்ண பசுமையோடு கருமை கலப்பாகும். இப்ப கருவிலே நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா? கருவை சுத்தி செய்து சித்தர்கள் எல்லாம் கருமை தன்மை கொண்டத சுத்தி செய்தா தான் அது உண்மை வெண்மையாக மாறும். அப்படி மாறி மேல ஏத்துனது தான் மூலக்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். ஆக இங்கே வள்ளல் பெருமானும் அதே மாரி செம்மை, தன்மை, வன்மை, பசுமையோடு கருமை கலப்பாகும். அப்ப கருவிலே இதெல்லாம் கலப்பு கொண்டு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தன்மையினால் தன்மையதாய் தனித்ததோர்க்கு முதலாய். தன்மையிலும் அந்த கருவுல இருக்கக்கூடிய தன்மை, தன்மைக்குள்ள ஒரு தன்மை, தனித்ததற்கோர் முதலாம் மண்வண்ணத் ஒளி உருவம் உயிர்ப்புனோடு தோன்ற. அந்த தன்மையில தனித்தனியாக இருக்கக்கூடிய தன்மைக்குள்ள ஒரு ஒளி உருவம் உயிர்ப்பினோடு, அந்த கருவுக்குள்ள இன்னொரு உயிர்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது ஒளி உருவம் உயிர்ப்பினோடு தோன்ற வாழ் அணு கூட்டங்கள் அவ்வகை நிறுவி. வான்னா இந்த எலக்ட்ரான், புரோட்டான்லாம் சொல்றாங்க இல்லையா? அது வாள் அணு கூட்டங்கள் அப்படின்றது. அண்ட சராசரங்கள் எல்லாம் எலக்ட்ரான், புரோட்டான் இருக்கும். நம்ம செல்ஸ்குள்ளேயும் எலக்ட்ரான், புரோட்டான்லாம் இருக்கும். வாள் அணு கூட்டங்கள் அவ்வகை நிறுவி, இறைவன் அதை அந்த அணுவை உருவாக்கி நடத்தும் மின்வண்ண திருச்சபையில் ஆடுகின்ற பதத்தின் மெய்வண்ணம் புகழ்வதார் விளம்பாயின் தோழி. இப்படி ஒரு அட்டம்ஸுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்குள்ள ஒரு சக்தியாக இருந்து அதை நடத்துகின்ற அந்த 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 அட்டம்ஸுங்களையும் இயக்குகின்ற ஒரு சக்தி ஒன்று இருக்குது.
அந்த சக்திக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கு. ஆடுகின்றன்னு ஒரு சொல்லை பயன்படுத்துறாரு. ஆடுகின்றன்னா இயக்கப்படுகின்ற ஒரு பதம். பலவிதமான பதங்கள் இருக்குது. இந்த பதம் வந்து இதுவரையில உலகம் யாரும் பெறாத ஒரு பதம். இத 7க்கு 7 பாடலுக்குள்ள போனீங்கன்னாக்க, இத வந்து தெரிந்து கொள்ளலாம். "பார்பெறா பதத்தை" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இப்படி ஒரு இதுவரையில உலகம் காணாத ஒரு பதத்தை, மெய் வண்ணம் மெய் வண்ணம் உண்மையான வண்ணம் புகழுவதார் யார் சொல்ல முடியும்? "விளம்பாய் என் தோழி." தோழிகிட்ட கேட்பது போல இந்த பாடலை வந்து அமைத்திருக்கிறார். இறைவனுடைய இறைவன் வந்து கரு பிடித்து தானே கூட்டிட்டு போறாரு. முதல் கருவாக இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி என்பதே முதல் கரு. ஸோ 6, 4, 6ல வந்து இந்த பாடல் வந்து "கருமுதற் கருவாய், கருவினுட் கருவாய், கருவெல்லாம் காட்டுமோர் கருவாய்" அப்படின்னு அந்த பாடல்ல வந்து இருக்கு. ஆக இறைவன் கரு கரு பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கரு வந்து நமக்கு கிடைச்சதுனாக்க, புடிச்சதுனாக்க கண்டிப்பாக அந்த உலகத்துக்குரிய ஒரு 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 ஒளியாக நம்ம வந்து ஆக முடியும். அது கரு பிடிக்கலன்னா ஒண்ணும் ஆக முடியாது. அதனால தான் அந்த இடத்துல கரு என்ற ஒரு கரு விளக்கம். அந்த கருவுக்கு உள்ள விளக்கம் எல்லாம் அவர் வந்து குடுக்குறாரு. ஒளி உருவம் உயிர்ப்பினோடு தோன்ற. அது அந்த உயிர் கூட வந்து நம்ப உயிர் இல்ல. அது வந்து அந்த உயிரே வந்து ஒரு அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த உயிர் வேற, அந்த உயிர் வேற. உயிர் உயிர் தத்துவங்கள் படிக்கும்போது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். எல்லா உயிரும் ஒரு தன்மை கிடையாது. அத ஒரு பாடல்ல சொல்வாரு, "உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க ஒன்றினிதம் உறங்குவதற்கே அறிவீர்ன்பாரு." அப்ப உயிர்ல வந்து நெறைய வகைகள் இருக்கு. உடலுல, உயிருல, உலகுல அப்படின்ற அகவல்லையும் நீங்க இந்த வரிய பார்க்கலாம். இத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் இதெல்லாம். அடுத்து 1:3:8ல வந்து, "பொற்புடைய ஐங்கருவு காதார கரணம்." ஐங்கருவு அப்படின்னு சொல்றாரு. 5 வகையான கருவுகள். ஒரு கரு பல கருவாக பிரியுது. எப்படி ஒரு பேரறிவு பல அறிவுகளாக பிரியுதோ அதுபோல. ஒரு ஒளி எப்படி பல்வேறு ஒளிகளாக பிரியுதோ அதுபோல. ஒரு வெளி பல கோடி வெளிகளாக பிரியுது. 1, 10, 100, 1000 கோடி பல்கோடியாக விரியுது. அதுபோல இங்கே என்ன சொல்றாரு? "பொற்புடைய ஐங்கருவுக்கு ஆதார கரணம்." ஆக முதல் பொற்புடையன்றாரு. பொற்புடையன்னா பொன் தன்மை உடையது. பொன் போன்ற உள்ள ஒரு ஐங்கருவு. அந்த அதுக்கு ஆதார கரணம். அதுக்கு ஆதாரமாக புகன்ற 6,00,00,000 அவை காரிலக்கம் அவற்றுக் கற்புறம் ஒரு 60,000 அவற்றுக் கடையான் 6,000 அவற்றுக்கோர் 600 இவைக்கே விற்பொலிவும் 60 மற்றிவைக் காரிங்கிந்த வியன்கரண சக்திகளை விரித்து விளக்குவதாய். 6,66,666 விரிவுகளாக விரியும் இது. இதுதான் வந்து அவ்ளோ நுட்பமாக இந்த அருட்பெரும் ஜோதி, அவ்ளோ துல்லியமாக நுண்ணிய பொருளாக அது வந்து விரிந்து போகுது. 5 கருவுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒரு ஒன்று வந்து ஆதார கரணம் வந்து 6,60,66,666 பிரிவுகளாக பிரிகின்றது. பிரித்து அது சொல்ல வியன் கரண சக்திகளை விரித்து விளக்குவதா. என்ன இதெல்லாம் இதெல்லாம் சயின்ஸ் என்னைக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க? இவ்வளோ ஒரு சக்தி வந்து இத்தன கோடிக்கணக்கான 6 கோடியாக விரியுதுனால இத எட்டி பார்க்க முடியுமா? ரொம்ப வேணாங்க. இந்த உடல் தத்துவமே திருமூலதேவர் தனது திருமந்திரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த உடம்பு வந்து எத்தன தத்துவம் அப்படின்னாக்க 4,48,500 தத்துவம் கொண்டது இந்த உடம்பு. என்ன விஞ்ஞானம் இதெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது? சொல்லுங்க. அத சுருக்கி தான் வந்து 60 தத்துவம், 36 தத்துவம், 96 தத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
இப்ப அகவல்லாம் நம்ம படிக்கும்போது, "தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன்" அப்படின்னு சொல்லுவார். "தத்துவாதீத மேல்நிலையும். தத்துவம் தவிர்த்தபோது அனுபவம் என் கோ" அப்படின்னு சொல்லுவார். ஆக எத்தன தத்துவத்தை கடந்து போனா இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிந்துக்கணும். சில பேர் இந்த பொய் உடல்லயும், பொய் மனதிலயும், பொய் அறிவிலும், பொய் உணர்விலும் இருந்துட்டு, நான் எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சுது, எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சுன்னு பேசிக்கிட்டு காலத்த விரயமாக்குவது மட்டுமல்ல, ஏமாந்தும் போயிருவாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம ஏமாந்து போகக்கூடாது என்பதற்கு தான் வள்ளல் பெருமான் வந்து இந்த மாரி நுணுக்கமாக சொல்றாரு. அது எவ்ளோ நுண்ணிய பொருளாக இருந்து, இந்த சக்திகள் வந்து விரிந்து விளக்குவதா இத வந்து விளக்குது. அந்த சக்திகள வந்து இவ்ளோ சக்திய வந்து விளக்குதுன்றதுக்கு அது சாதாரண விஷயம் இல்ல பாருங்க. அப்ப அதனுடைய அறிவு எவ்ளோ இருந்தாக்கா அத விளங்கிக் கொள்ள முடியும். வள்ளலார் விளங்கிக் கொண்டு இருப்பார். "சிற்பரமாய் மணிமண்டில் திருநடனம் புரியும் திருவடியின் பெருமை எவர் செப்புவார் காண் தோழி." யாரு சொல்ல முடியும்னு கேட்கிறாரு இது. வள்ளலார் தானே இதெல்லாம் சொல்றாரு. அப்ப வள்ளலாருக்கு தெரியுது பாருங்க. இத வந்து அவரு இவ்ளோ சக்திகளும் ஏதோ ஒரு 45 பாடலுக்குள்ள இத வந்து விளக்குறாரு. அந்த திருவடி பெருமை என்ற அடிப்படையில. சிற் சி சிற்பரம் என்பது எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு பரமாக இருக்கின்ற, பரந்து இருக்கின்ற மணிமன்றில் திருநடனம். மணிமன்றின்னு சொன்னாலே பெருவெளி தான். அங்க பரமாக இருந்து மணிமன்றில் திருநடனம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நடனம் என்பதற்கு முக்கியத்துவம் குடுக்கிறாரு. அங்கே வந்து இறைவன் நடம் புரிகின்றான். திருவடி நடனம். பெருநடம், திருநடம், அருள்நடம், தனி நடம், தெய்வ நடம் இப்படிலாம் நெறைய பேர்கள் அதுக்கு வந்து குடுக்குறாரு. நடம் பத்திய தனியா ஒரு ஆய்வு பண்ணுனா, அந்த புக்குக்குள்ள இந்த 6ஆம் திருமுறைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா, அந்த நடம் என்பது என்ன? அந்த நடம்க்குள்ள அது ஒரு அசைவு. அது ஒரு இயக்கம். ககரம். அது வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு அது எத்தன ஹெர்ட்ஸ்ன்லாம் இது கண்டுபிடிக்க முடியாது. இங்கலாம் எந்த ஹெர்ட்ஸும் அவர் வந்து குடுக்கல. ஆக சிறு நடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. திடு நடம்னு சொல்லியிருக்கிறாரு. ஞான நடம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி நடம் புரிகின்ற ஒரு திருவடி வந்து இவ்ளோ நுண்ணியமா, இவ்ளோ சிறுசா, இவ்ளோ விரிவாக இருக்கின்ற ஒன்று கிடைத்தா தான், இந்த 6,06,66,666 பிரிவுகளை சக்தியின் பிரிவுகளை வந்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஐங்கருவுக்கு ஆதார கரணம்னு சொன்னாரு. அடுத்த ஏற்றமுறும் பாடல் 119 இங்கே இன்னொரு பகுதி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. முதல்ல 6ன்னாரு. இங்க வந்து 7 கோடிய பத்தி சில இதுல சொல்லுவாரு. ஏற்றமுறும் ஐங்கருவுக்கில் இயல் பகுதி கரணம். அந்த 5 கருவுக்குள்ள பகுதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். பகுதி கரணம். 7 கோடி இங்கு இவற்றுக்கு 7 இலக்கம் இவைக்கே தோற்றமுறும் 70,000 இவற்றுக்கெழுமையும் துன்னிய 120ற்கு சொல்லும் 70 தான். ஆற்றலுறும் இவை தமக்கோர் 7ஆம் இக்கரணம் அனைத்தினையும் தனித்தனியே தோற்றி நிலை பொருத்தி சாற்றரிய சாற்றரிய வடிவு வண்ணம் சுவைப்பயன் உண்டாக்கும் சாமி திருவடி பெருமை சாற்றுவதார் தோழி. ஐயோ! இந்த 5 கருவுக்கு பகுதி கரணங்களாக இருந்து 7,70,70,777 பிரிவுகளாக தோன்றி, இதற்கெல்லாம் ஒரு ஆதாரமாக இருந்து அது இயக்கிக் கொண்டு, அனைத்தினையும் தனித்தனியே தோற்றி, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்காது. தனித்தனியாக அது விரித்து தோற்றி, நிலை பொருத்தி, சாற்றரிய வடிவு வண்ணம் சுவைப்பயன் உண்டாம். சாற்றுவதற்கு சொல்ல முடியாது. எந்த மூளைய கொண்டு இதெல்லாம் அறிய முடியும். எந்த விஞ்ஞானிகளுக்கும் இந்த நுட்பங்கள்லாம் அறிவுக்கே எட்டாது. இப்படி சாற்றரிய வடிவு வண்ணம் சுவைப்பயன் உண்டாக்கும். அதுக்கு தனித்தனி சுவை வேற இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ப எப்படி 6 சுவைகளை நம்ப ருசிக்கிறோம் இல்லையா? அது மாரி இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வெளிகளுக்கும், ஒலிகளுக்கெல்லாம் சுவைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளோ 7,07,70,777 பிரிவுகள் கொண்டு அதை தனித்தனியாக இயற்றுவது மட்டுமில்லாமல், அதையெல்லாம் ஒரு நிலையில வந்து பொருத்தி
சொல்வதற்கு அரிதாகிய ஒரு சுவைப்பயன் உண்டாக்கும் சாமி திருவடி பெருமை சாற்றுவதார் தொழில். இதுதான் சாமி, உண்மையான சாமி. மத்ததெல்லாம் சாணி தான். சாமி கிடையாது. எல்லாம் சாணிங்க தான். ஏன்னா எல்லாம் நிலையில்லாதது. நிலையில்லாததெல்லாம் வணங்கி நம்பளும் நிலையற்று போகக்கூடாது என்பதற்கு தான் இறைவன் கடைசியாக இந்த ஒரு ரகசியத்தை, பரம ரகசியத்தை வந்து நமக்கு வந்து குடுக்குறாரு. எந்த சாமிக்கு இதெல்லாம் தெரியும்? முனியாண்டி சாமிக்கு தெரியுமா? மதுரை வீரன் சாமிக்கு தெரியுமா? காளியாத்தாவுக்கு தெரியுமா? மாரியம்மாவுக்கு தெரியுமா? புள்ளையாருக்கு தெரியுமா? சிவபெருமானுக்கு தெரியுமா? இல்ல முருகப்பெருமானுக்கு தெரியுமா? நவகோடி சித்தர்களுக்கு யாருக்குமே இந்த ரகசியம் வந்து தெரியாத ஒன்று. எந்த சாமிக்கும் தெரியாது. இது சன்மார்க்க சாமிக்கு மட்டும் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டும் தான் இந்த இது கிடைச்சிருக்குது. வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒண்டி தான் இது தெரியுமே ஒழிய, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. கடவுள் அவ்வளோ பிரைவசியா வந்து இருக்கிறாரு. அவர யாரும் கிட்ட போய் நெருங்க முடியும். எந்த தெய்வங்கள் கூட கிட்ட போக முடியும். ஆனா பூலோகத்தில ஒருக்கு சன்மார்க்கி வந்து அடைய முடியும். அவருடைய உலகத்துக்கு போக முடியும். அவர் மயமாக ஆக முடியும். அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பெறவும் முடியும். வள்ளலார் பெற்றார் இல்லையா? "பெற்றேன் அருட்பெரும் ஜோதி, பிறவா வரம் பெற்றேன். நானும் இறைவனும் ஒன்றானோம். இனி பேதம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலையை வந்து ஒரு பூலோகத்தில இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு உயிரினமாகப்பட்ட கருதப்படுகின்ற நாம், புழுத்து நாறுகின்ற ஒரு ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய நாம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கின்ற ஒரு மனித குலமாகிய நாம், நினைப்பு மறப்புக்கு உட்பட்டு இருக்கின்ற நாம், இந்த உயர்ந்த ஒரு பதவியை வந்து அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. சத்தியம் பண்ணி குடுத்திருக்கிறாரு. எல்லாரும் அடைய முடியும் அப்படி. ஆனா நம்ம வந்து ஒழுங்கா தெளிவு பெற்றா தான் இத முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும். இத படிக்கலன்னா இது வந்து ஒண்ணும் தெரியாது. அதனால எப்படி பல கோடிக்கணக்கான விரிவாக விரிகின்ற ஒரு கரு, அந்த கருவுல வந்து 5 முக்கிய கருவுகளாக இருந்து, அதுக்கு இது அந்த 5 கருவினுடைய விரிவு வந்து 7,00,00,000க்கு மேல விரிந்து, அத்தனையும் இது வந்து நடத்துது. தனித்தனியாக நடத்துது. எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா நடத்தல. தனித்தனியா தனித்தனி உலகங்கள், தனித்தனி சக்திகள், தனித்தனி அனுபவங்கள், தனித்தனி சத்தி சத்தர்கள் எல்லாம் இயக்கிக் கொண்டு இருக்குது. இப்ப நம்பள பூலோகத்துல நம்பள இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்ப நெனச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ப இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்பள மூச்சு விட்டு ஆக்ஸிஜன்ல நம்பி வாழுங்கப்பா சாமிங்களான்னு சொல்லி நம்மள படைச்சிருக்குது இல்லையா? தூங்கும்போதும் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். யார் எப்படி விடுறோம் மூச்சு? நம்ம தெரிஞ்சா மூச்சு விடுறோம்? ஐயோ! மூச்சு விடலன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியா மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம்? இல்லையே. ஒரு குழந்தை பிறக்குது. அது எப்படி மூச்சு விடுது? அந்த குழந்தைக்கு தெரியுமா? மூச்சு இழுத்தா தான் நம்ம வாழ முடியும். இல்லன்னா செத்து போயிடுவோம்ன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்ப பூலோகத்துல ஒவ்வொரு உயிரையும் அது இயக்கிக்கிட்டு இருக்குது இல்லையா? எத்தன கோடி மக்கள் ஜனத்தொகை கணக்கு பண்ணுங்க. மலேசியா நாட்டுல எத்தன பேரு? ஆசியாவுல எத்தன கோடி பேர் இருக்கிறாங்க? அப்புறம் மற்ற நாடுகள்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இந்தியாவுல எத்தன கோடி? அங்கேயே 100, 120 கோடி கிட்ட இருக்குது. சைனாவுல 100 சொச்சம் கோடி கிட்ட இருக்குது. எல்லாம் ஒரு 600, 700 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கு. இவ்வளோ பேத்தையும் அது தனித்தனியா தானே இயக்குது. தனித்தனியா தானே உள்ளுக்கு இருந்து இயக்கிக் கொண்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி இயக்கமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும்போது, அப்ப வான்வெளியில இவ்வளோ சக்திகளை வந்து அது இயக்காது என்பதற்கு எப்படி நம்ப சொல்ல முடியும்? பூலோகத்துல வச்சு பார்க்கும்போதே தனித்தனியா தானே எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது. அப்ப வான்வெளியில இருக்கிற சக்திகளையும் இது இயக்கிக் கொண்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல்ல, "விளங்கி ஐங்கரு சக்தி ஓர் அனந்தம்." விளங்கி அதாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஐங்கரு சக்தி ஓர் அனந்தம். கருசக்திகள், கருவாக இருக்கின்ற சக்தி வந்து அனந்தம்ன்றது. எப்படி நமக்கு வந்து சக்திகள் அனந்த கோடின்றாரோ, அதுபோல ஒரு கருசக்தி ஓர் அனந்தம். கருவில் விளைகின்ற சக்திகள் ஓர் அனந்தம். கருவில். அப்ப ஏகப்பட்ட கரு இருக்குது. ஒரு கருவுல ஒரு 2 அது அகவல்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அ அ கரு கதிரொளி விலங்கிடு.
கதிரொளி விளங்கிட காட்டிய அருட்பெரும் ஜோதின்னு. கருவெளி எல்லாம் கதிர்வெளி விளங்கிடன்னு. அப்ப எல்லா கருவும் வந்து ஒளி பெற்று இயங்க முடியும். அதனால தான் இங்க வந்து ஓர் அனந்தம் கருவில் விளைகின்ற சக்திகள் ஓர் அனந்தம். அப்ப கருவுக்குள்ள வந்து பலவிதமான சக்திகள் வந்து இருக்கு. அந்த சக்திகள் எல்லாம் இயங்கறனால தான் நமக்கு பல உறுப்புகள் எல்லாம் வந்து கிடைக்குது. நமக்கு மூளை ஒரு உறுப்பா கிடைக்குது, கண்ணு ஒரு உறுப்பா கிடைக்குது, எலும்புகள், தோலு, நரம்பு, சதை, சதையிலே ஒரு 4 நிலைகள் பட்ட இது, எலும்புகள்ல பலதரப்பட்ட எலும்பு வகைகள், இரத்த வகைகள், இப்படி பல வகையான உறுப்புகள், அவயங்கள் எல்லாம் பொருத்துவதற்கு இந்த சக்தி ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால சக்திகள் ஓர் அனந்தம், விளைவெல்லாம் வளம் பெறவே தருகின்ற சக்திகள் ஓர் அனந்தம். அப்ப இந்த விளைவுகள் எல்லாம் கொடுக்கும். விளைவு என்றால் அதனுடைய பயன், அது அது என்ன நமக்கு புரிகின்றோ, அந்த ஒவ்வொரு சக்திகளும் இயக்குது. எப்படி ஒரு நாட்டை வந்து பல அமைச்சர்கள் இருந்து வழி நடத்துகின்றார்களோ, பல பிரிவுகள், பல டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குதோ, அந்த டிபார்ட்மெண்ட் கீழ பெரியவங்க இருப்பாங்க. அதுக்கு கீழ இன்னொருத்தன் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதுக்கு கீழ போக, போக அடிமட்டத்தில தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அது மாரியே இங்க வந்து வான்வெளியிலயும் வந்து இப்படித்தான் இயக்கிக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. "வளம் பெறவே தருகின்ற சக்திகள் ஓர் அனந்தம். மாண்படைய தருவிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம்." அந்த சக்திகள் எல்லாம் வந்து மாண்போடு செயல்படுவதற்கு உரிய கொண்டு வரக்கூடிய சக்திகள் வந்து அது ஒரு அனந்தம்ன்றாரு. "உளங்கொள் நின் அதிஷ்டிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம்." அது மாரி உள்ளத்தை வந்து உள்ளங்கள் நின்று ஏற்றுகின்ற ஒரு சக்திகள் ஒரு அனந்தம்ன்றாரு. உள்ளம்ன்றா மனம்னு அர்த்தம். மனதுக்குள்ளே பலவிதமான சக்திகள் வந்து இருக்குது. ஓங்கிய இச்சக்திகளை தனித்தனியே இயக்கி, ஓங்கிய இச்சக்திகளை அதாவது உயர்ந்த இந்த சக்திகள் எல்லாம் தனித்தனியாக இயக்குது. இதுல மாய சக்திகள் இன்னொரு பகுதி இருக்குது. தூய சக்திகள் ஒண்ணு இருக்குது. அருட்சக்திகள் என்ற பிரிவுகள் நெறைய சக்திகள் வகைகள்லாம் இருக்குது. ஓங்கிய இச்சக்திகளை தனித்தனியே இயக்கி, தனித்தனியா இயக்குது. இயக்கி தலங்கொள் இவற்றிற்குட்புறம் நின்று ஒளிரும். இந்த சக்திக்குள்ள இருந்து அது வந்து தன்னை காட்டிக் கொள்ளாமல் இயக்குகின்ற ஒளிர் ஒளிரும் சாமி திருவடி பெருமை சாற்றுவதார் தோழி. யார் இந்த சக்தியின் பெருமைகளிலும், சக்தியின் இயக்கங்களை எல்லாம் சொல்லுவதற்கு யாரால் முடியும்? அருட்பெரும் ஜோதி சாமியோட திருவடி பெருமையை, அவனுடைய உலகத்தின் பெருமையை, அல்லது அந்த ஒளியின் பெருமையை, அந்த வெளியின் பெருமையை சாற்றுவதார், சொல்வதார் சொல் தோழி. தோழிகிட்ட வந்து கேட்பது போல இதை அமைத்திருக்கிறார். அவ்ளோ சக்திகள் வந்து சார்ந்து இருக்கின்றது இந்த உலகம். அப்ப நமக்கு வந்து அந்த சக்திகளை டேப் பண்ண முடியுதா நமக்குன்னா, ஒரு சக்தி கூட நம்மளால டேப் பண்ண முடியுது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில சக்திகள் உடம்புல பூந்து சில வாக்குங்கள்லாம் சொல்லும். சில காரியங்களை வந்து மனிதனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து பூலோகத்தில் உள்ள சில சக்திகள். கண்ணுக்கு தெரியாது. ஆனா உடம்புக்குள்ள மனிதனுக்கு வந்து அது சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. சாமி வந்துருச்சு. பலவகைப்பட்ட சாமிகள் வந்து உடம்புல மனிதனுக்குள்ள வந்து இறங்கி, அதுவும் ஒரு சக்தி தானே! சக்தி கரகம்லாம் எடுத்து எஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, சக்தி கரகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சக்தி வந்து உள்ளுக்கு புகுந்து, அது கரகத்த தூக்கி வச்சுட்டு அது வரும். இப்படி இந்த மாரி இதெல்லாம் சாதாரண சக்திகள். இதுக்கு அப்பாற்பட்டு ஏகப்பட்ட சக்திகள் எல்லாம் இருக்குது. இப்ப பராபரை உலகம் என்றாலும் அதுவும் ஒரு பெரிய சக்தி தானே! இந்த சக்திகள தான் நமக்கு இந்து மதத்துல எல்லாம் பெண் வடிவமாகவே வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியாவுலலாம் எடுத்துக்கிட்டாக்கா, பல்வேறு இடத்துகள்ல பல்வேறு விதமான சக்திகள் குடிகொண்டு, அங்கே மக்களுக்கு வந்து ஏதாவது அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும். அது பலவிதமான சக்திகள் பேரெல்லாம் மாத்தி மாத்தி இருக்கும் அந்த இது. ஆனா எல்லா சக்தியும் சேர்த்து இயக்குகின்ற ஒரு சக்தி தான் அந்த அருட்பெரும் ஜோதி என்ற தாய். திருவிளங்க, சிவயோக சித்தியெல்லாம் விளங்கன்ற பாடல் இருக்குல்ல, அது உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம்ன்னு வரும். இந்த பெரும் தாயாக விளங்குகின்றது தான் அந்த அருட்பெரும் ஜோதி. அது ஒவ்வொரு சக்திக்கும் உட்புறம் நின்று ஒளிரும். அது உள்ளுக்கு ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து இயங்குகின்ற சாமி திருவடி பெருமை சாற்றுவதார் தோழி அப்படின்னு சொன்னாரு. அடுத்து 1 4 1
காணுகின்ற ஐங்கருவின் வித்தின் இயல் பலவும். காணுகின்ற ஐங்கரு 5 டைப்பான அந்த கருவை பற்றி சொல்றாரு. அந்த கருவுகளுக்கு வித்துன்னா அதுக்கு மூலம். இயல் பலவும். அதனுடைய இயல்பு வந்து பலவாக இருக்கின்றது. ஒன்றாக இல்ல, பலவாக இருக்குது. கருதுறும் அங்குரத்தின் இயல் பற்பலவும். அதனுடைய இயல்பு வந்து கருதுறும் அங்கு உரத்தின் இயல்பு வந்து பற்பலவாக இருக்குது. அங்கு அதனுடைய உரம் அது வந்து பலப்பலவாக இருக்குது. சத்து அதனுடைய உரம் என்பது சத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். அடியின் மண்ணுகின்ற இயல்கள் பல் பல பல பலவும். பல் பல பலவும். அந்த திருவடிக்குள்ள மண்ணுகின்ற இயல்புகள் வந்து பலப்பலவாக இருக்கு. ஒன்றுக்குள்ள இயல்பு இன்னுக்கு வந்து இருக்காது. இப்ப மனிதர்கள்ல வந்து மனிதர்கள் எல்லாம் ஒரு ஒரு இதுதான். ஒரு 2 கையி, 2 காலு, 1 தலை. இதான் வடிவம் சொல்றது. மனித வடிவம். ஆனா உள்ளம் வந்து ஒரு மாரி இருக்குமா? அப்படின்னாக்கா 9,00,000 பேதங்கள் இருக்கும். உள்ளம் வந்து வெளி இல்லையா? மனம் என்பது ஒரு வெளிக்கூறு. அது ஆகாயக்கூறு. அதுல வந்து எவ்வளோ பேதம் இருக்குது அப்படின்னா, அகஸ்திய முனிவர் சொல்றாரு, 9,00,000 பேதங்கள் வந்து இருக்குதுன்றாரு. இயல்புகள். மனிதனுடைய இயல்புகள். அப்ப இதே மாரி வந்து வான்வெளியிலயும் வந்து இயல்புகள் வந்து ஒன்றாக இல்ல. அது பலப்பலவாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பல கோடியாக இருக்குது அப்படின்றது அது பல இயல்பு என்பது அதோடைய தன்மைகள். ஒன்றொன்று சக்திக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒரு சக்தி செய்யறத இன்னொரு சக்தி செய்ய முடியுமா? அப்படின்றது ஒரு கேள்வி. இல்ல எல்லா சக்தியும் எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லா தன்மையும் உண்டா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தனித்தனி ஒண்ணொண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. மன்னும் இயல் பலவும் முடியின் பூணும் இயல் அனந்த வகை புரிந்து. அதுபோல அடியும் அப்படித்தான் இருக்குது. முடியும் அப்படித்தான் இருக்குது. அடிமுடி. இறைவனுடைய அடிமுடின்னு சொல்றாங்களா? படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதின்றார். ஆக முதல்லயும் அடி சொன்னாரு. அடுத்த படியில முடின்னு சொல்றாரு. இப்படி இறைவனுடைய பகுதிகள்ல வந்து அடிமுடிய வந்து கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ்ன்னு எடுத்துக்கொள்ளணும். மன்னு இயல் பலவும் முடியின் பூணும் இயல் அனந்த வகை புரிந்து பலவும். அடிமுடிக்கு 2க்குமே வந்து இப்ப நம்ப அத வந்து எளிமையா சொல்லணும்னா எப்படி சொன்னா, இப்ப கான்ஷியஸ் லெவல்ல வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து செய்றோம். அதே மாரி இன்னர் கான்ஷியஸ்ல பல விஷயங்கள் வந்து செயல்பட முடியும். சப்கான்ஷியஸ்க்குள்ள பல செயல்கள் வந்து செயல்பட முடியும். காரியப்பட முடியும். அது மாதிரி இங்க சொல்றாரு அடிமுடி, நடு அதுக்குள்ள எல்லாம் நடுவும் வரும். பற்பல நடுவில் மன்னும் இயல் பலவும். அப்ப இந்த இடத்துல வந்து அடி, முடி, நடு என்ற சொல்லை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இதுதான் வந்து கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அப்படின்னு. ஒவ்வொரு வெளிகளுக்கும் இந்த தன்மைகள் வந்து உண்டு என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுபோல இங்க அந்த அடியில இருக்கும்போது அதுக்கு ஒரு சில இயல்பு, நடுவுல இருக்கும்போது அது ஒரு இயல்பு, முடியில இருக்கும்போது அது ஒரு நிலவு. நிலவு தன்மைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பலவும் பொருந்துவதாய் அவ்வவற்றிற்கு புணர்க்கையும் தானாகி. புணர்க்கைனாக்க அதுக்குள்ள கலந்து, சேர்ந்து. புணர்ச்சி என்பது கலந்து கொள்ளுது. புணர்ச்சியும் தான் ஆகி என்றுகு என் ஏணுகின்ற அவைகட்குட் பற்றாமல் நடிக்கும் எழில் கருணை பதப்பெருமை இயம்புவதார் தோழி. இப்படி இயல்பு பலவாக இருக்குது. பல கோடியாக அது பிரியுது. பல கோடியாக ஒவ்வொரு வெளிகளுக்கும் வந்து இருக்குது. அதுக்குள்ள இது வந்து கலந்து உட்பற்றாமல் அப்படின்றாரு. அப்பன்னா கலந்து கலவாமல்ன்னு சொல்றது. இந்த அருட்பெரும் ஜோதி வந்து இதுக்கு ஒரு தனி இயல்பு இருக்குது. அத மறந்துறாதீங்க. அதே மாரி மற்ற ஒளிகளுக்கும் தனி இயல்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும், இது அதுங்களுக்குள்ள வந்து எப்படி இருக்குது? கலந்து போய் இருக்குதானாக்கா, கலவாமல் இருக்குது. அததான் நம்ப உயிர்லயும் அவரு இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கிறாரு? அப்படின்னா, கலந்து கலவாமல் இருக்கிறாரு. கலந்திருந்தா நம்மளும் அருட்பெருஞ்சோதியா ஆயிரலாம் இல்லையா? ஏன் ஆக முடியல? ஏன் பிணமா ஆகுறோம்? ஏன் பற்பல நோய்களுக்கு நம்ம ஆட்படுறோம்? கடவுள் உள்ளுக்கு நம்ம கூட கலந்திருந்தா, இந்த உடம்புக்கு ஏன் இந்த கதி ஆகுது?
எதுக்கு வந்து ஒளியாகாமல் வெறும் பருவுடலமாக இருந்து செல்ஸ் எல்லாம் ஏன் செத்து போகணும்? சாக வேண்டிய அவசியம் இல்லையே! அப்ப இதுல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கிறாருன்னா, கலந்து கலவாமல் இருக்கிறாரு. அததான் இங்க வந்து அவைகளுக்கு உட்பற்றாமல் நடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சில பாடல்ல வந்து கலந்து கலவாமல் இருக்கும் பெருமை யார் அறிவார்ன்னு சொல்லியிருக்காரு. இத ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பாடல்ல சொல்லிட்டேன். அப்ப இங்கேயும் வந்து உட்பற்றாமல் நடிக்கும் எழில் கருணை. எழில் கருணை என்பது அழகு கருணை. பதப்பெருமை. இறைவனுடைய பதம். அவனுடைய பெருமை இயம்புவதார் தோழி. அப்ப இறைவன்கிட்ட வந்து நெறைய இயல்புகள் வந்து வான்வெளியில பல இயல்புகள் இருக்குது. அதேபோல மனிதனுக்கும் பூமியிலயும் வந்து பல இயல்புகள் இருக்கு. இப்ப நாய் கூட்டங்கள் வந்து பலவிதமான நாய் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இப்ப அதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு குணம் இருக்குது. அந்த நாய்ங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு குணங்கள் வந்து இருக்கு. அது மாதிரி. இப்ப பூங்களுக்கு வந்து வேறு வேறு மணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மணம் இருக்காது. அந்த மாரி இந்த விரிவு வந்து நெறைய பிரிவுகள் வந்து இருக்குது அப்படின்றது வள்ளல் பெருமான் அனுபவத்தில் கண்ட உண்மையாக நாம் பார்க்கிறோம். அடுத்த 1:4:2ல மண்முதலாம் தத்துவத்தின் தன்மை பல கோடி. நீங்க அகவல்ல வந்து இந்த மண் என்ற சாரத்துல மண் தத்துவத்தை பத்தி சொல்லும்போது, அதுல வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, மண்ணை பற்றி அந்த அளவுக்கு விரிவாக சொல்லியிருப்பார். இங்க என்ன சொல்றாரு? மண்முதலாம் தத்துவத்தின் தன்மை பல கோடின்றார். அப்ப மண்ணுக்கு பல தன்மைகள் இருக்கு. மேலோட்டமாக உள்ள மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கும். உள்ளுக்கு ஆழ்ந்து போனா ஒவ்வொரு நிலைக்கும் மண்ணுக்கு தன்மைகள் இருக்கு. ஒரு கட்டடம் வந்து எழுப்பணும் அப்படின்னாக்கா, ஏன் அவன் ஃபைலிங் கண்டி உள்ளுக்கு ஒரு மண் டெஸ்ட்ன்னு ஒண்ணு பண்றாங்க இல்லையா? சாயில் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சாயில் டெஸ்ட்ல வந்து அது வந்து அப்ரூவ்மென்ட் குடுக்கணும். ஒரு கட்டடம் எழுப்புறதுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணி, ஓகே இத்தன மாடி கட்டலாம். இதுல வந்து ஒரு 40 மாடி கட்டலாம். இதுல ஒரு 20 மாடி கட்டலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கும். அந்த சாயில் டெஸ்ட் ஃபெயில் ஆனுச்சுனாக்கா கட்டடம் எழுப்ப முடியாது. சில இடத்துல டபுள் ஸ்டோரி மட்டும் தான் கட்ட முடியும். சில இடத்துல சிங்கிள் ஸ்டோரி மட்டும் தான் கட்ட முடியும். ஏன்னா, அந்த மண்ணினுடைய தன்மை அந்த மாரி. அதுபோல பெரிய பெரிய கட்டடங்கள் உயர்ந்த வானளாவிய உள்ள கட்டடம்லாம் கட்டணும்னா, அதுக்கு மண்ணுக்களோட தன்மை வந்து டெஸ்ட் எடுத்து, அதுக்கேற்ற மாரி தான் அவங்க வந்து ஃபைலிங் செஞ்சு அத கட்டுவாங்க. ஏன்னா, மண்ணினுடைய தன்மை வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னு சொன்னா, கட்டடங்கள் வந்து எழுப்ப முடியாது. அது மாதிரி இங்கே மண்ணுல வந்து பல தன்மைகள் இருக்குது அப்படின்றது பல கோடின்றது. மண்முதலாம் தத்துவத்தின் தன்மை பல கோடின்றது. வையங்கும் சக்திகள் கூட்டத்தால் வந்தன ஓர் அனந்தம் கோடின்றது. அது வந்து சக்தியின் கூட்டத்தால் வந்தன. மண் மண் என்பதே ஒரு சக்தி தான். நம்ம பூமின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒரு ஒரு சக்தியின் கூட்டத்தால் வந்தனன்னு சொல்றாரு. ஓர் அனந்தம். பல சக்திகள் கூடி தான் இந்த பூமி வந்து தோன்றியிருக்குது. இந்த சக்திகள் கூடி தான் வந்து தண்ணி தோன்றியிருக்குது. ஆக்ஸிஜன், ஹைட்ரோஜன் சேர்ந்தா தானே தண்ணி. H2Oன்னுவாங்க. அது மாதிரி இங்க வந்து மண்ணை பற்றி சொல்றாரு. பன்னுரும் அத்தன்மையுள்ளே திண்மை ஒரு கோடி. அந்த மண் தத்துவத்துக்குள்ள இருக்கிற தன்மையுள்ளே திண்மைன்னா உறுதின்னு அர்த்தம். அது உறுதி வந்து பல கோடின்றாரு. இப்ப மண் அசையாமல் இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு திண்மை இருக்கு. உறுதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தண்ணிக்கு வந்து அந்த உறுதி வந்து இருக்காது. தண்ணிக்கு உள்ளது அது அங்கே இங்கே அசைகின்றது. இது அசையற்ற பொருளாக நிற்கக்கூடியது. இதுக்குரியது உறுதி வந்து ஒரு கோடின்றார். பலித்த சக்தி கூட்டத்தால் பணித்தன ஓர் அனந்தம். இந்த சக்திகள் வந்து சேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. சக்தி கூட்டத்தால் பணித்தன. பணித்தனனாக்கா இந்த பூமி செயல்படுவதற்காக அது பணித்திருக்கிறது. அது ஒரு சக்திகள் இந்த பூமியை இயக்கிக் கொண்டு இருக்குது. அது ஒரு அனந்தம் சக்திகள் இருக்குது. எண்ணரும் இத்திண்மைகளுள் இவற்றினது விகற்பம் எல்லாம் தனித்தனி நின்று இலங்கு நிலை புரிந்தே விண்ணென்றும் படி அவற்றில் கலந்து களவாது விளையாடும் அடிப்பெருமை விளம்புவதார் தோழி. இந்த மண்ணுக்குள்ளேயும் இறைவனுடைய சக்தி அருட்பெருஞ்சோதியோட சக்தி உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள ஊடுருவி இருக்குது. இதனுடைய விகற்பம் எல்லாம் தனித்தனி நின்றன. இப்படி உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள பல தன்மைகள் இருக்குன்னு சொல்லி அந்த தன்மைக்குள்ள இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா, கலந்து கலவாது விளையாடும் அடிப்பெருமைன்னு சொன்னாரு.
அதுதான் முதல்லயே சொன்னேன். நமக்குள்ளயும் இறைவன் இருக்கிறாரு. ஆனா கலந்து கலவாமல் இருக்கிறாரு. உயிருக்குள்ள இருக்கிறாரு. உயிருக்குள்ள கலந்து கலவாமல் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளிலும் இந்த அருட்பெரும் ஜோதி என்றவர் சக்தி கலந்து கலவாமல் இருக்கின்றது என்று இந்த பாடல்ல நமக்கு வந்து தன்மையில வந்து கலந்திருக்குது. தன்மைக்குள்ள வந்து அது மண் என்ற தன்மைக்குள்ளேயும் கலந்திருக்குது அப்படின்னு சொல்றது. தனித்தனியாக இதை இயக்கிக் கொண்டு இருக்குது. பல நிலைகள் எல்லாம் புரிந்து. இப்ப மண் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த மண் என்பது ஒரு பூமி. இதுவும் ஒரு சக்தியாக இருந்து இதுக்குள்ள சக்தி இருக்குது. மண்ணுக்கு சக்தி இருக்குது. கிராவிட்டி இருக்குது. கிராவிட்டி என்பது அது ஒரு வகை சக்தி. அதனால தான் பொருள் மேல தூக்கி போட்டாக்கா அது கீழ வந்து விழுகுதுன்னா, அப்ப மண்ணுல வந்து ஒரு சக்தி இருக்குது. இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த மாரி ஏகப்பட்ட சக்தி கூட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து "விண்ணிடத்தே முதற்பூ விரிய" 1, 1, 4, 3 விண் அப்படின்னாக்க வெளி. விண்ணிடத்தில் முதல் பூ, முப்பூ, முதன் முப்பூ, முப்பூ என்றாலே ஒளின்னு அர்த்தம். முப்பூ என்றால் 3 வகையான பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஜோதியுள், ஜோதியுள், ஜோதின்னு சொல்றோம்ல. முதன் முப்பூ விரிய, அதில் ஒரு பூ விரிய. அப்ப 3ஆக இருந்தா, அந்த 3ல 1 வந்து விரிய, அதில் மற்றொரு பூ விரிந்திட, அதிலிருந்து இன்னொரு பூ விரிய, இவ்வைம்பூ கண்ணிடத்தே பிறிதொரு பூ கண் மலர, இந்த ஐம்பூவாக அது பிரிந்து, கண் இடத்தே பிறிதொரு பூ கண் மலர, கண்ணுக்குள்ள ஒரு ஒளியாக அது வந்து கண்ணொளின்னு சொல்லுவாங்க அத. கண்ணிடத்தே பிரிந்து ஒரு பூ கண் மலர, அதிலே கட்டு விழன்னா அதிலிருந்து அது விரிய, வேறொரு பூ விட்டு எழுப்பூவும், வேறொரு பூன்னா வேறொரு வேறொரு ஒளி. அது 7ஆக விரியவும், 7 பூவாகும். இது 7ன்னு சொன்னாரு. பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய். அது பெண்ணிடத்தில வந்து 4ஆக விரிந்து, ஆணிடத்தில வந்து 3ஆக விரிந்து, அதுல வந்து பிரிவிளவாய், பிரிவுளவாய் பிறங்கி உடல் கரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம் இருக்கும். இந்த மனம் என்ற ஒரு கரணம் வந்து 36 தத்துவமாக இருக்கு. இந்த 36 தத்துவம் வந்து பிரியுமா அப்படின்னாக்கா இது பிரியாது. அருள் துணை கொண்டு தான் இத பிரிக்க முடியுமே ஒழிய, அருள் துணை இல்லாமல் இது இததான் தத்துவம்னு சொல்றது. இந்த தத்துவத்தை வந்து ஆக்ஸிஜன் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிருவாங்கன்னா, பிரிஞ்சிரும். உடம்பை விட்டு இது பிரியும். அததான் பிரிவுளவாய் பிறங்கி உடல்னர். பிறங்கி உடல்னா கலந்து. இப்ப நமக்குள்ள வந்து நம்மளை விட்டு இந்த உடம்பை விட்டு பிரிகின்ற ஒரு தத்துவம் இருக்குது. அது ஒரு பிரிவாகும். பிரிவிளவாக இருக்கிறது 36 தத்துவமாகும். பிரிவுளதாக இருக்குது உடல் தத்துவம். 60 தத்துவமாக பிறங்கி உடல் கரணம் அப்படின்னு சொன்னாரு. நன்னிடத் தேர்ந்து ஏற்றி இந்த உடம்பை அது வந்து நல்ல அதுக்கு அதுக்குரிய இடத்தில் தேர்ந்து இயற்றி அதை நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி. இந்த தத்துவத்துக்கெல்லாம் பிரியக்கூடிய தத்துவத்துக்கும், பிரியாமல் இருக்க தத்துவத்துக்கும் நடுவாக இருந்து விளங்கும் ஒரு நல்ல திருவடி பெருமை யார் சொல்வதார் தோழி? அருட்பெருஞ்சோதி தான் இவ்வளவும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும், அந்த உயிர் தத்துவத்துக்குள்ள இது வந்து எப்படி இருக்குதுன்னா, நடுவாக இருந்து இயங்குது. கலந்து கலவாமல் இருந்து இயங்குது. இப்படியாப்பட்ட மிக மிக நுண்ணிய பொருளை வள்ளல் பெருமான் வந்து தன் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன்னு பாடுறாரு. அப்ப எவ்வளோ பெரிய விஷயம் இது. இது யாரும் அறியப்பட முடியாது. எதுதான் இயக்குது, எப்படிதான் எந்த பொருள் இயக்குதுன்னு இதுவரையில் விஞ்ஞானத்துக்கோ, எந்த ஒரு கருவிகளுக்கும் எட்டப்படாததாக இந்த ஒளி இருக்குது. ஆனா ஜீவகாருண்யம் உள்ளவங்களுக்கு தன்னை அது காட்டிக் கொடுக்குது. நான் தான்ப்பா எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னு ரொம்ப கருணையாக தன்னை அது வந்து வெளிப்படுத்தி காட்டுகின்ற சம்பவம் யாருக்கு கிடைக்குதுனாக்கா, ஜீவகாருண்யம் ஒழுக்கம் உடையவர்களுக்கு தான் இது சாத்தியமே ஒழிய, ஏனைய பூஜை புனர்பூசங்கள் செய்து கொண்டிருக்கிறவங்கலாம் இது சாத்தியமே கிடையாது.
சித்தாந்த வேதாந்தத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாத்தியமே கிடையாது. அவங்கலாம் இதெல்லாம் எந்த காலத்துக்குமே இதெல்லாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் அருட்பெருஞ்சோதி அறிவைக் கொண்டு தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, மெய்யான உலகத்தை அறிந்து கொள்வதற்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் இதை யாரு சொல்ல முடியும் அப்படின்றது சொல்லிக் குடுக்குறாரு. பிரிவாக இருக்குது, பிரிவு இல்லாதமையும் இருக்குது. பிரிவிளவாய், பிரிவுளவாய், பிறங்கி உடல். கலந்து இருக்குது இந்த உடம்புக்குள்ள. பிரிகின்ற தத்துவம் 36 என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சிரும். நம்மளை விட்டு இந்த 36 பிரிஞ்சிரும். அதனால தான் 36 செத்து போறது இல்ல. 60 தத்துவம் ஆக்ஸிஜன் இல்லன்னா தான் இறந்து போயிருது. பிணமாகுது, நாறுது, புதைக்கிறோம், எரிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். 36 ஒண்ணு இருக்குது. அது மோட்சம் அடையணும்னு சொல்லி தான் பல பல திதிகள், பல பல சடங்குகள் எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் திதிக்கும், சடங்குக்கும் உட்பட்டு செயல்படுமானா செயல்படாது. அதான் நாக்கூசா வள்ளலார் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா, அது பல பேருக்கு பொழப்பாவும் இருக்குது. அதனால அப்படியே மேலோட்டமா சொன்னாரு. "திதியெல்லாம் வேண்டாம்ப்பா" அப்படின்னு நமக்கு சொன்னாரு. "நீ இதெல்லாம் திதி செஞ்சாக்கா அவரு போய் சேர்ந்துருவாரு. சாம்பல கொண்டு போய் கடல்ல கரைச்சா மோட்சம் அடைஞ்சிருவாரு, முக்தி அடைஞ்சிருவாருன்னு" சொல்லி ஏமாந்து போய்க்கிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்க பசித்தவங்களுக்கு உணவு குடுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்புடிங்க. சன்மார்க்க நெறிக்கு வாங்க. சன்மார்க்க வேதத்த படிங்க. உண்மைய தெரிஞ்சுக்குங்க. இல்லன்னா நீங்க பொய்யில மாட்டிக்கிட்டு ஏமாந்து போய் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து இறப்பு, பிறப்புக்குள்ள வருவீங்க. இததான் ஒரு பாடல்ல கூட சொன்னாரு. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி, நோவதென்று புதிதன்று என்றும் உள்ளதால், இந்த நோவை நீக்கி ஈவது மன்றினை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால், அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னன்னு. வேற எந்த இறைவனும் குடுக்க முடியாது. அ நம்மளுடைய 6 சமயங்கள் இருக்கு இல்லையா? பிள்ளையார் வழிபாடு இருக்குது. இனி பிள்ளையார்லாம் முத்தி குடுக்க முடியாது. சிவபெருமானுக்கு முத்தி குடுக்க முடியாது. அதெல்லாம் பொய் உலகத்துக்குரிய முத்திய குடுத்துட்டாங்க. அவங்கலாம் ஏற்கனவே குடுத்தாங்க. இப்ப அந்த குடுத்த இடம் பொய்த்து போயிடுச்சு. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். அவங்களுக்கும் மரணம் வரும்ன்றது முத்திர குத்தப்பட்டாச்சு. இனி அதெல்லாம் ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. யார்கிட்டயும் போய் கேஸ் போடலாம் ஒண்ணும் முடியாது. ஏத்துக்கிட்டா ஏத்துக்கணும். ஏத்துக்கலன்னா நம்பளும் இறப்பு, பிறப்புக்குள்ள சைக்கிள்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா, இந்த பிரிவிளவா இருக்கு 36 தத்துவம் மடக்க முடியாது. அத ஒடிக்க முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அது அது இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள இது இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கும். அதனால தான் நம்ம மனதளவுல புண்ணியத்த சேர்த்துக்கணும். இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளணும், வேண்டிக் கொள்ளணும். அந்த வேண்டுதல் ரெக்கார்ட் இந்த உயிருக்குள்ள போகணும். அந்த இறைவனுக்கு கேட்கணும். அப்பா நான் கேட்டு அருள் புரிதல் எல்லாம் கேட்கறதெல்லாம் கேட்டு அருள் புரி, கேட்டு அருள் புரின்லாம் சொல்றார் இல்லையா? அப்ப நம்ம வேண்டுகின்றதெல்லாம் அவன் உள்ளுக்கு இருந்தா எல்லாம் பதிவுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அது நமக்கு திருப்பி சரி போது அப்படின்ட்டு நமக்கு கலந்து நம்மளை உய்வித்து வள்ளல் பெருமான் என்னென்னலாம் கண்டாரோ, என்னென்னலாம் அனுபவிச்சாரோ அனைத்தையும் நமக்கு அது காட்டும். அப்பதான் உண்மை தெரியும் நமக்கு. எதுவரைக்கும் பொய்யி, எது கடந்தால் மெய்யி அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்பதான் தெரியும். அதுவரைக்கும் ஒன்றும் தெரியாது. சில பேர் இதெல்லாம் படிச்சுட்டு நம்பவும் மாட்டாங்க. நம்பலன்னா என்ன கடவுளுக்கு என்ன கோவமா? ஒண்ணும் கிடையாது. அவரு நீ எப்படியாவது வந்துட்டு போ. அதான் பூட்டி விட்டாரு. 36 தத்துவத்துல நம்ம மாட்டி விட்டாரு. நீ கழட்டுறதுக்கு என்கிட்ட தான் தம்பி வரணும். வேற எங்க போனாலும் எவனும் கழட்ட முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அது. அதான் வேதங்களை நம்ம படிக்கணும். கருவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கருவுக்குள்ள என்ன நடக்குது? கருவுக்குள்ள என்னென்ன இருக்குது? சக்தி வகைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சக்திகள் எல்லாம் என்னென்ன பண்ணுதுங்க? நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்மள இயக்கிக்கொண்டு இருக்குது. இது சாதாரண விஷயம். நம்ப உடம்ப படிக்கிறதே பெரிய விஷயம் அது. அததான் விசாரணை, பிண்ட விசாரணை செய்யுங்கன்னு சொன்னாரு. அண்ட விசாரம் செய்யுங்க. இதெல்லாம் அண்டங்களை பற்றி உள்ள விசாரணைக்குட்பட்ட பகுதிகள் அது. வள்ளல் பெருமான் நமக்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அண்ட விவரங்களை பற்றிலாம் நமக்கு எப்படி இறைவன் இயக்குறாரு, எப்படி இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறாரு. கலந்து கலவாமல் இயக்கிக் கொண்டிருக்கிறார்ன்னா பாருங்களேன். ஏன்னா விரிவு என்ன 1, 2 பிரிவுகள். கோடிக்கணக்கான விரிவுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. தனித்தனியாக நடத்துறாருனாக்கா, அப்ப எவ்ளோ பெரிய விஷயம் அந்த அண்ட சராசரங்கள்ல உள்ள இத பத்தி தெரிஞ்சு கொள்றது. இந்த 3க்கு போயிட்டு வரத நம்மலாம் பெருமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு தெரியும் இது? படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்கலன்னா யாருக்கும் ஒண்ணும் தெரியாது.
இந்த இந்த பாடலோட நம்ம திருவடி பெருமையை வந்து நிறுத்தி கொண்டு அடுத்த வாரத்துல அடுத்த 1-1-4-4 என்ற இதை வந்து நம்ம எடுப்போம். அந்த முதல்ல சொன்னாரு பெண்ணிடத்தில் 4 ஆணிடத்தில் இந்த 4 3 சேர்ந்தாதான் 7 தாதுக்கள் சேர்ந்தாதான் ஒரு உயிர் வந்து உருவாக முடியும். இல்லைன்னா உருவாக முடியாது. அது வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காமல் போயிடும். இதை பற்றியும் நடைமுறையில அந்த உபதேச நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சொல்லியிருப்பாரு. அந்த 7 வந்து என்ன தாதுக்கள் அப்படின்றதெல்லாம் அதுல வந்து இருக்கும். நீங்க படித்து தெரிந்து கொள்ளுங்க. அடுத்த வாரத்துல 1-1-4-4 பாடத்துக்குள்ள நம்ம போவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் தொற்று வாழ்க எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆத்திரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா.